எப்பவும் பாஸ்ட்டை நினச்சி கவலை அல்லது ஃப்யூச்சரை நினச்சி பயம். அவள் ப்ரெசண்ட்டில் எப்போ தான் வாழ்கிறது? மைண்டு பாஸ்ட்டில் போனால் ஒரி பண்ணும், ஃப்யூச்சரில் போனால் ஃபியர் ஆகும். ப்ரெசண்ட்டில் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். இப்போ உங்கள் மைண்டு பாஸ்ட்டுக்கோ அல்லது ஃப்யூச்சருக்கோ போனால் அதை ப்ரெசண்ட்டுக்கு கொண்டு வரதுக்கான 3 யூஸ்ஃபுல்லான டிப்ஸை பார்ப்போம். 1 5-4-3-2-1 மெத்தட். இதை எப்படி யூஸ் பண்ணுறதுனா 5 விஷயத்தை பார்க்கணும், 4 விஷயத்தை கேட்கணும், 3 விஷயத்தை தொடணும், 2 திங்ஸை ஸ்மெல் பண்ணணும், ஒரு தடவை டீப் ப்ரீத் எடுக்கணும். மைண்டு உடனே ப்ரெசண்ட்டுக்கு வந்துடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 2வது 1 டாஸ்க் ரூல். ஒரு நேரத்தில் ஒரு விஷயத்தை மட்டும்தான் பண்ணணும். டீ குடிக்கிறதுனா டீ குடிக்கிறதுல மட்டும்தான் உங்கள் ஃபோக்கஸ் இருக்கணும். வாக்கிங் போகிறதுனா வாக்கிங்கில் மட்டும்தான். மல்டி டாஸ்கிங் தான் உங்கள் ப்ரெசண்ட்டை திருடுறதே. 3வது ப்ரீத்தை ஆங்கராக யூஸ் பண்ணுங்கள். மைண்டு ஓடுனா அட்டென்ஷனை உடனே ப்ரீத்துக்கு கொண்டு வாங்க. ஒரு தடவை டீப் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணுங்கள். மைண்டு உடனே நார்மல் ஆயிரும். ப்ரீத் மட்டும்தான் எப்போவுமே ப்ரெசண்ட்டில் இருக்கும். பாஸ்ட் ஆல்ரெடி கான், ஃப்யூச்சர் இன்னும் வரல. உங்கள் பவர் இருக்கிற ஒரே இடம் ப்ரெசண்ட்டு மட்டும்தான். ஸோ எப்பவும் ப்ரெசண்ட்டில் மட்டுமே உங்கள் ஃபோக்கஸை வைங்க. இந்த 3 ப்ராக்டிஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு 1 வீக்கில் உங்களுக்கே சேஞ்சஸ் தெரியும். உங்கள் மைண்டு காம் ஆகிறத நீங்களே பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர்